தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எதிர்க்கட்சி எம்பிக்கள் 22 பேர் மாற்றுக் கட்சியில் இணைந்தனர். முன்னாள் முதலமைச்சர் அதிர்ச்சி. எதிர்க்கட்சி எம்பிக்கள் 22 பேர் மாற்றுக் கட்சியில் இணைந்தனர். முன்னாள் முதலமைச்சர் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 சட்டசபை தேர்தல் நடைபெற்றது. மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் நடைபெற்றது. மேற்கு வங்காளம், தமிழ்நாடு, கேரளா ஆகிய மாநிலங்களில் ஆளுங்கட்சி படுதோல்வியடைந்தது. மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியை இழந்தது. மம்தா பானர்ஜி தான் போட்டியிட்ட தொகுதியிலேயே தோற்றுப்போனார். அந்த கட்சி சட்டசபை உறுப்பினர்கள் 60க்கும் மேற்பட்டவர்கள் மம்தாவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி தனி அணியாக பிரிந்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த 22 எம்பிக்கள் தனி அணியாக செயல்பட்டனர். மம்தா பானர்ஜி தலைமையிலிருந்து விலகி தனி அணியாக செயல்பட்டனர். அவர்கள் தேசியவாத குடிமக்கள் கட்சியில் இணைந்துள்ளனர். அந்த கட்சி கேள்விப்பட்டதாக தெரியவில்லை. விசாரித்து பார்த்தபோது திரிபுரா மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி, ஆனால் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெறாத ஒரு கட்சி. பாரதிய ஜனதா கட்சியின் டம்மி கட்சி என்று சொல்லலாம். பாரதிய ஜனதா கட்சியின் பினாமி கட்சி என்று சொல்லலாம். அந்த கட்சியில் தேசியவாத குடிமக்கள் கட்சியில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த 22 எம்பிக்கள் இணைந்துள்ளனர். இது திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்கு வங்காள முன்னாள் முதலமைச்சருமான மம்தா பானர்ஜிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. அடுத்த 5 ஆண்டுகள் பாஜக மேற்கு வங்காளத்தில் ஆட்சி செய்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை உண்டு இல்லை என்று பண்ணிவிடும், அது மட்டும் நிச்சயம். பாஜக ஆளும் மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கட்சிகளை புறம் உடைத்து சிதைத்து வருகிறது இயல்பு. தற்பொழுது மம்தா பானர்ஜியும் தப்பவில்லை. அடுத்த 5 ஆண்டுகள் மம்தா பானர்ஜிக்கு மிகப்பெரிய சோதனை. இந்த சோதனையிலிருந்து அவர் எப்படி மீள்வார் என தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.